ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன ரொட்டியை வந்து கட்டிங் போட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, சில்லி பரோட்டா வாங்குறதுக்கு தாங்க வந்தோம். இந்த கடையில் வந்து சில்லி பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தான் வாங்க வந்தோம். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கோபிஸ்கிரியை வந்து அப்படியே பீஸ் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை வந்து அப்படியே ஸ்டைலாக பீஸ் போட்டாப்புல. அதை எண்ணெயில் போட்டு லைட்டாக அப்படியே ஒரு வதக்குன்னு வதக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முட்டையை எடுத்தாப்புல ஒரு அமுக்குனாப்புல டபக்குன்னு மஞ்சக்கரு விழுந்துருச்சு. அதையும் தூக்கிட்டு ஒரு கிண்டுனாப்புல. நல்லா ஹீட்டுக்கு வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி 2 சுற்று சுற்றுனாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோபிஸ்கிரி அப்படியே பூ மாதிரி பறக்க விட்டாப்புல. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இளையாங்குடியில் பஜார் ஸ்டாப்பில் இருக்குது. கடை பேர் வந்து இப்ராஹிம் ஹோட்டலு. 50 வருஷமாக இயங்கிட்டு வருது. கடையோட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு, மறக்காமல் வாங்க. அப்புறம் வந்து சிக்கனை நல்லா வந்து பொரிச்சு வச்ச சிக்கனை தூக்கி மேலே போட்டுட்டு அதே லைட்டாக கிண்டினாப்புல. அப்புறம் நம்ம கட்டிங் போட்டு வச்ச அந்த பரோட்டாவை தூக்கிட்டு அதையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு 2 ஆட்டினாப்புல அப்படியே வந்து ஃப்ரையாக வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மசாலா தூள் வந்து அப்படியே அஞ்சரை பெட்டி மாதிரி அடுக்கி வச்சிருந்தாப்புல. அதில் ஒன்றா தூக்கி அப்படியே பூ மாதிரி தூக்கி போட்டுட்டு, அப்புறம் சோயா சாஸு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, தீ பறக்க 2 ஆட்டினாப்புல. நல்லா ஃப்ரை ஆச்சு. அப்படியே 2 குலுக்குனோன்னா இன்னும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, செவேன்னு அப்படியே மசாலா இறங்கி செம்மையாக வந்துருந்துச்சு. அப்படியே நம்ம பார்சலை வாங்கி நேராக வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா வெங்காயம், கோபிஸ்கிரி எல்லாம் சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு. வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பீஸ் தான் உண்மையில சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட். 80 ரூபா தான். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது கடையில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் வாங்கலான்ட்டு கடைக்கு போயிருந்தோம். இங்கே மாஸ்டர் வந்து நூடுல்ஸை வேறு லெவலாக போட்டுக்கிட்டு இருந்தார். வெங்காயத்தெல்லாம் பறக்க விட்டு வந்து இப்போ கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. டீயை சட்டிக்குள்ளனா வந்து பிடிக்குது. பரவாயில்ல, போட்டு முட்டையை அடிச்சாப்புல. முட்டையும் வந்து டபக்குன்னு வந்துருச்சு. அதையும் போட்டு வந்து 2 கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. நல்லா வந்து டீ பறக்க கிண்டுறதுனா இதுதான் போல், கடுமையாக கிண்டுறாப்புல. அதுக்கப்புறம் கோபிஸ்கிரி இருந்ததே வந்து போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு டம்முன்னு 2 அடியை போடுறாப்புல. அப்புறம் கீழே வந்து பொரிச்சு வச்சு இந்த சிக்கனை தூக்கி போட்டாப்புல. அதுக்கு ஒரு கிண்டு. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இளையாங்குடியில் இப்ராஹிம் ஹோட்டலில் தான். அதுக்கப்புறம் இங்கே நூடுல்ஸ் இருந்துச்சு. நூடுல்ஸ் அப்படியே வந்து பாம்பு மாதிரி செம்ம பெருசாக இருந்துச்சு. தூக்கி போட்டாப்புல. போட்டுட்டு அப்புறம் வந்து மசாலா தூளெல்லாம் எடுத்து அப்படியே பறக்க விட்டாப்புல. அங்கிட்டு இங்கிட்டுமா கடைசியில் எல்லாம் இங்கே கரெக்டாக நூடுல்ஸ் தான் விழுந்துச்சு. அதுலேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாஸு, அப்புறம் சோயா சாஸு, அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ்லாம் எடுத்து வந்து போட்டாப்புல. போட்டுட்டு இப்போ டம்முன்னு 2 அடி அங்கிட்டமா போட்டு அடிக்கிறாப்புல. அடிச்சுட்டு அப்படி ஒரு சுற்று. அந்த கிண்டுறதுன்னா மாஸ்டர் வந்து அந்த மாதிரிலாம் கிண்ட மாட்டாப்புல. உண்மையில அங்கிட்டமா தான் பறக்க விட்றாப்புல. போட்டுட்டு இங்கே பாருங்கள், எடுத்தோன்னே அப்படியே மசாலா எல்லா நூடுல்ஸ்லையுமே வந்து பரவிடுச்சு. அந்த மாதிரி சூப்பராக கிட்டியிருக்காப்புல. போட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்ராஹிம் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்த நூடுல்ஸ் தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நல்லா பெருசாக வந்துருக்கு. இதை சாப்பிட போகிறோம். மாஸ்டர் வந்து மசாலாவை பக்காவாக போட்டிருக்காப்புல. இந்த சிக்கனை வந்து சூப்பராக மசாலா போட்டு பொரிச்சு போட்டிருக்காப்புல. அதனால வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கு. பாருங்க, அப்படியே கோபுரம் மாதிரி குறைஞ்சு நிற்குது. இப்ராஹிம் ஹோட்டல் போனீங்கன்னா இந்த நூடுல்ஸை ட்ரை பண்ணுங்க, வேற லெவலாக இருக்கும்.